வணக்கம் ஸ்பைசி. 1989 காரில் வந்து 2 பேரை சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகிறாரு. அவர்கிட்ட இருந்து ஃபினான்ஷியல் செக்டரில் நிறைய ஃப்ராடு பண்ண ஒரு கிரிமினல் மாட்டிக்கிறான். அவங்ககிட்ட விசாரணை பண்ணும்போது ஒரு கதையை சொல்கிறான். உடுப்பி கிராம பேங்க்னு புதுசாக ஒரு பிரான்ச்சை கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஒரு பேங்க் மேனேஜர், ஒரு கேஷியர், 2 கிளர்க், ஒரு பியூன் எடுக்கிறாங்க. அந்த கிராமத்தில் பட்டுன்னு ஒருத்தர் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்துட்ருக்கான். வேலைக்கு சேர்ந்துட்ட சந்தோஷத்தில் எல்லோரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்லேருந்து இப்போ டார்கெட் வைக்கிறாங்க, நிறைய பணத்தை டெபாசிட் பண்ணணுன்னு. நிறைய பேர் பணத்தை டெபாசிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பணம் பத்தலை. பட்டுன்னு ஒருத்தங்கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கி டெபாசிட் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர் தன்னோட 1 லட்ச ரூபாய் பணத்தை எஸ்பி அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கொடுக்குறாரு. ஆனால் அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இதனால் அவர் சண்டை போட்டு கத்திட்டு போகிறாரு. இதை பற்றி விசாரித்து ரிசர்ச் பண்ணும்போது இந்த பேங்க் ஒரு ஃபேக் பேங்க்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதனால் அந்த பேங்கை விட்டு தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் ரீஜனல் மேனேஜர்கிட்ட மாட்டிக்கிறாரு. அவங்க 5 பேரையும் கட்டாயப்படுத்தி மிரட்டி வேலை செய்ய வைக்கிறாங்க. அந்த ரீஜனல் மேனேஜரும் அதுக்கு அவங்க இருக்கிற ஆளும் ஃபேக்கு தான். கொள்ளையில் பங்கு தரேன்னு சொல்கிறாங்க. எப்போ மாட்டிக்க போகிறேன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே வேலையை பார்க்குறாங்க. கார்ட்டை சுட்டு கொலை செய்யப்பட்ட அந்த ஆள் யார், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் யார், அந்த பட்டுங்கிறவன் யார், இந்த பேக்ரவுண்டுன்னு இது எல்லாம் தான் பார்ட்னர் படத்தோட கதை. இந்த படம் சும்மால் பட்ஜெட்டாக ஒரு பக்கமான ஒயிட் கலர் க்ரைம் பற்றி படத்தை எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகிற கதை பேங்க் பேக்குன்னு தெரிஞ்சது இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. நிறைய சஸ்பென்ஸ் உடையிற இடத்துலலாம் செம இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. நாட்டில் நடக்கிற 80% தப்புக்கு முக்கிய காரணம் பணம் தான். இதான் அந்த படத்தோட கான்செப்ட். அதனால் எங்கேஜிங்கை வச்சு படத்தை எடுத்திருக்காங்க. பேங்க் ஸ்டாஃபாக நடித்த எல்லோரும் இன்னசென்ட்டாக ஒரு ஆக்டை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பாக நினச்சேன். அதேமாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது செமையாக இருக்குது. பேங்க் ஸ்டார்ட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் நான் டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. புதுசாக ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணால் 1.5 வருஷம் கழிச்சு தான் அந்த பேங்கை பற்றி நல்லா விசாரித்து பணத்தை டெபாசிட் பண்ணணும். கிளைமேக்ஸில் ஒரு சீன் வருது. இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாவலாம், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நல்லா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகிற ஒரு படம். பார்க்க செம்ம ஜாலியாக பண்ண த்ரில்லாக இருக்குது. போய் பாருங்கள்.